அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தொழில் யோகத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான், தொழில் செய்கின்ற பொழுது யார் உதவியாக இருப்பார்கள், யாரை உடன் வைத்து கொண்டால் தொழிலில் வெற்றி அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்பானது மிக மிக அவசியம். ஒருவரின் ஜாதகத்தில் சில கிரகங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது அந்த பலமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட நபர்களை உடன் உறுதுணையாக வைத்து கொண்டு தொழில் செய்தால் அந்த ஜாதகரானவர் வெற்றி அடையக்கூடிய யோகமானது உண்டாகும். லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடானது சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்றாலும் 10ஆம் வீட்டில் அமையப்பெறக்கூடிய கிரகங்கள் மட்டுமில்லாமல் சில கிரகங்கள் நல்ல பலமாக இருக்கும். என்ன கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த பலமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காரகத்துவம் குறிக்கக்கூடிய நபர்களை தொழிலுக்கு உடன் வைத்து கொண்டால், உறுதுணையாக வைத்து கொண்டால் தொழிலில் சாதிக்க முடியும். 5, 9ஆம் வீடுகள் பலமாக இருப்பது அற்புதமான அமைப்பாகும். அப்படிப்பட்ட அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் அந்த ஜாதகர் தந்தை செய்த தொழிலை ஜாதகர் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, தந்தை வழி உறவினர்களை உடன் தொழிலுக்கு வைத்து கொண்டு செய்வது, உடன் கூட்டாளியாக வைத்துக்கொண்டு தொழில் செய்வது அற்புதமான பலனை தரும். அதுபோல ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக இருந்து 4ஆம் பாவம் என்பது பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் தாய் பேரில் தொழில் செய்வது, தாய் வழி உறவினர்களை தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்வது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பாகும். 10ஆம் வீட்டில் புதனானவர் பலமாக இருந்தால், புதன் பார்த்தீங்கன்றால் ஒருவருக்கு தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகமாகும். மாமன் தாய் மாமன் வழி உறவினர்களை உடன் தொழிலுக்கு வைத்து கொண்டு தொழிலில் ஈடுபட்டால் லாபகரமான பலன்களை அடைவதற்கான யோகமானது ஒருவருக்கு உண்டாகும். 10ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் பலமாக இருப்பது மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக இருந்து 7ஆம் வீடும் நல்ல பலமாக இருந்தால், 7ஆம் வீடு என்பது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும், கூட்டுத் தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்ல பலமாக இருந்து 10ஆம் வீடும் பலமாக இருந்தால், 7-10 அதிபதி தொடர்போடு இருந்தால் அந்த ஜாதகர் மனைவியை கூட்டாக வைத்து கொண்டு மனைவியுடன் இணைந்து தொழில் செய்வது லாபகரமான பலன்களை தரும். 10ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் பலமாக இருந்து சில கிரகமைப்புகள் சந்திரனும் பலமாக இருந்து காலபுருஷப்படி ரிஷபம் துலாத்தில் சுபகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் சகோதர சகோதரி வழி உறவுகள், அதாவது சகோதரியுடைய உறவினர்களை கூட தொழிலுக்கு ஈடுபடுத்தி அதன் மூலமாக வெற்றி அடைவதற்கான யோகமானது உண்டாகும். லக்ன பாவத்திற்கு 3, 11ஆம் பாவங்கள் நல்ல பலமாக இருந்து 3ஆம் வீட்டதிபதி பலமாக இருந்து 11ஆம் அதிபதி பலமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாயானவர் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் உடன் பிறந்த சகோதரர்களை கூட்டாக வைத்து கொண்டு தொழில் செய்தால், உடன் உறுதுணையாக வைத்து கொண்டால் அந்த ஜாதகர் தொழிலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, லாபகரமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அதுவே ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாயானவர் வக்ரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சகோதரர்களை தொழிலில் ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தால் சகோதரர்களே தொழிலுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு.